மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ட்ரேடிங் அட் 1585ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 54,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற இந்த கம்பெனி புக் வேல்யூ ரூ. 153. இதோட வேல்யூ ரூ. 153. பட் இது வந்து 10 மடங்கு வேல்யூவில் இந்த ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். பிகாஸ் ஏன் இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்துடலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து 118 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மடங்கு ப்ராஃபிட். போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச்சில் வந்து பாருங்கள் 32 crores மைனஸில் இருந்த இந்த கம்பெனி ஜூனில் வந்து ஒரு 118 கோடி, டிசம்பர், செப்டம்பர், லாஸ்ட் ஜூன் வந்து 86 crores பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர் வந்து 118, விச் மீன்ஸ் தட் 12,000 கோடி ரெவன்யூ பண்ண கம்பெனி இப்போ வந்து ஒரு 15,000 கோடி ரெவன்யூ எடுத்திருக்காங்க. எஃப்ஐஐஸோட ப்ரொபோஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் ஜூன் 2025ல் எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 44% வச்சிருந்த எஃப்ஐஐஸ் வந்து இந்த வருஷம் ஒரு 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 48% வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் போகும். பிகாஸ் இப்போ வந்து ஆல்ரெடி 1 வீக்கில் வந்து ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 months பார்க்குறப்ப அரௌண்ட் 3% டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 6 monthsலையும் பார்க்குறப்ப 15% டவுன் ட்ரெண்ட், ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப போராக இருந்ததுனால தென் ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் பர் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பார்க்குறப்ப இந்த ஸ்டாக் வந்து அனதர் 5 to 6% வந்து நல்ல க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 1800 புள்ளிகள் வரைக்கும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஏன்னா அதோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ்னால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் இன்னும் க்ளோஸராக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எடுத்து எப்படி இருக்குங்கிறத ஒரு ரிவ்யூ பாருங்கள். தென் யூ டேக் அ டிசிஷன். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணணும், வை த ஸ்டாக் இஸ் கோயிங் ஹை, வை த ஸ்டாக் இஸ் கோயிங் டவுன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி. ஸோ இந்த மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பற்றி வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன், டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் கிவ் சம் ஐடியாஸ் அபவுட் திஸ் மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஆல்சோ ஐ கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் யுவர் கமெண்ட்ஸ் as well. Thank you.